வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நல்ல ஒரு சைட்வைஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அதுக்குள்ள ஒரு எக்ஸ்பைரி பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நேற்றுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச், அதில் ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே ஓப்பன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், நம்ம இம்ப்ளாய்டு வால்டிலிட்டியை பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,550, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,000. அப்போ மார்க்கெட் அந்த ஒய்டஸ்ட் ரேஞ்சுடைய டாப்புக்கு மேலே ஓப்பன். 122 நம்மளுக்கு டாப்னா அதுக்கு மேலே ஓப்பன். ஸோ அதே மாதிரி ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சருடைய ஓப்பன் பேஸ்டு பார்க்க சொன்னோம். இப்போ ஸ்பாட் ஓப்பன் ஆனோடனே கீழே என்ன, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை, அதுக்கு கீழே வந்துருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சர் ஓப்பன் ஆனதே கேப் அப் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், அவ்வளோதான். இதில் ஓப்பன் ஆகிட்டு அவங்க இங்கே ஸ்பாட் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு இங்கே வரவே இல்லை. ஆக்சுவலாக நியர்பை 25,050 ஆல்மோஸ்ட் இங்கே வந்திருக்கும் போதே நம்ம என்ன முடிவு பண்ணோன்னா 50 வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் முடிவாக இருக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 25,074. அதுக்கு நியர்பை நம்மளுக்கு என்ன லெவல் இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸும் இவங்க தான். அண்டு இது எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லிட்டு வரோம், கரெக்டாக ஒரு லெவல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 25,050 ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் அதுதான், அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸும் அதுதான். அப்போ அங்கே வர்றாங்களான்னு பார்க்கணும். அங்கே வரலை. அகைன் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ரிவர்சல் ஆகி இவங்க எஸ்டர்டே ஹையை கடக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃப்யூச்சரும் ஓப்பனாக கிடக்குறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆகுதுன்னு, நேற்றுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால், நேற்றுக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடில் புரிஞ்சுக்கணும். அண்ட் அகெயின் நம்மளுக்கு மார்னிங்கு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட், ஆனால் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. அப்போ 25,050ன்ற ஒரு விஷயம் மிட் பாயிண்ட்டை கடந்தால் தான் என்ன ஆகும், கீழே 25,000 மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டுக்கு ஆக்ட் ஆகி வரும். அப்போ அகெயின் ரிவர்சல் ஆகி போகிறாங்கன்னா மார்க்கெட்டுக்கு எஸ்டர்டே ஹையை கடந்தால் என்ன டார்கெட் நம்மளுக்கு, ஓப்பன். இந்த ஒரு மொமெண்டம் தான் காலையில் நடந்தது, அவ்வளவுதான் மார்க்கெட். அதுக்கப்புறம் மூமெண்ட்டே இல்லை. மார்க்கெட்டில் மேலேருந்து கீழே வந்தாலும் நம்மளுக்கு கால் செல்லர்ஸால் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்ச ஒழிய அகெயின் புட் பையர்ஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண முடியல. அண்ட் அகெயின் எஸ்டர்டே ஹைக்கு திருப்பி மேலே போயிட்டு இங்கே வந்தது தான் ரிவர்சல். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 25,150 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஓப்பனும் இருக்காங்க, அண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 25,100 ஸ்டாடில் அதுக்கு மேலே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலுடைய மிட் பாயிண்ட்டும் 25,150 ஆக்ட் ஆகுது. ஸோ 0 to ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மினிமம் மூமெண்ட். அதாவது அப்போ 25,100 ஸ்டாடில்னா 25,100 முடிக்கணும் ஒன்று. 25,050 புட் ஆப்ஷன்னா 25,050க்கு மேலே முடிக்கணும். 25,100னா 25,100க்கு மேலே வரணும். அண்ட் 25,100 கால்னா 25,100 காலுக்கு கீழே முடிக்கணும். இவ்வளோதான் ரேஞ்ச். அப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு 25,000 ஸ்ட்ராடில் ஒரு கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் மார்க்கெட்டை புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, மேலே இருந்த மார்க்கெட்டை. அதே மாதிரி 25,150 ஹை போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல 150 ஹை போட்டாலும் திருப்பி முடியக்கூடிய இடம் 100. அப்போ 150 ஹை போடும்போது இங்கே 25,150 புட் ஆப்ஷன் 18 ரூபா லோ. ப்ரீவியஸ் க்ளோஸை கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 59 ரூபா 60 ரூபாயில் பிடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன 0 to ஹீரோ லோவிலேருந்து ஒரு 3 மடங்கு. ஓகேங்களா, இவ்வளவு தான். ஒரு சின்ன சைட் பேஸ் மார்க்கெட்டில், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அமையும். அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்ததான் நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியலானது, நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் நம்ம எப்படி எடுக்கிறது, வீக்லி ரேஞ்சும் இதில் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் இதிலேருந்து நீங்கள் நாளைக்கான ரேஞ்சும் எடுத்துக்கலாம். இப்போ ஓவரால் இதில் வால்யூம் அண்ட் வேல்யூ படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் எல்லாம். வால்யூம் அண்ட் வேல்யூ படி பார்த்திங்கன்னா தான் அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்குண்டான ரேஞ்சு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வால்யூம் அண்ட் வேல்யூ படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4, 5,
ஆல்மோஸ்ட் 6 கிட்டத்தட்ட இந்த இடத்துல நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 ஸ்ட்ரைக் இதுக்குள்ளே வந்துடுறாங்க ஓரளவுக்கு வால்யூம் அண்ட் வேல்யூவோட. ஸோ இவங்களை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஷார்ட் எட்ஜ், அதாவது மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள பாட்டம் அப்படின்றது 25,000. ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 25,000, ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 25,100. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் எப்படி எடுக்கணும்? இப்போ எடுத்தோடனே 2 கால் ஆப்ஷன் வருது, தெரியுதுங்களா? 2 கால் ஆப்ஷன் எடுத்தோடனே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு 25,100 மேலே ஷார்ட் எட்ஜோட டாப்பாகவும் 25,000 வந்து ஷார்ட் எட்ஜோட பாட்டமாகவும் எடுத்துகிட்டு அவங்கள வச்சு தான் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் வீக்லியாக எடுக்கணும் அப்படின்னா ஒய்டஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அதாவது 25,000 டு 25,500ன்னு வந்துடும். அப்போ 25,250 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட மிட் பாயிண்ட். ஷார்ட் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் 25,050, ஒயிட் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் 25,250. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ஒரு ரேஞ்ச் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 25,000 புட் ஆப்ஷன் அண்டு 25,500 கால் ஆப்ஷன். ஸோ அது ஆட் பண்ணிங்கன்னா 85 ரூபா. அப்போ 25,585னா 25,600 ஸ்ட்ரைக்கு. அதுக்கு மேலே 25,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிங்க அப்படின்னா 25,000 புட் ஆப்ஷனுக்கு 24,900 ஸ்ட்ரைக். அப்போ 24,900 டு 25,600 அதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு வீக்லி ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம், வீக்லி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ப்ராஃபிட், அந்த ரேஞ்சை தாண்டவே இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டு, அதுக்கு உட்பட்டு தான் முடிச்சுக்காங்க, அதுலேயும் ப்ராஃபிட். ஸோ இந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜிக்கு எடுக்கிறவங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ வீக்லி ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் எடுக்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு மாறுதுன்றதையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த வீக் எடுத்துக்கங்க, இப்போ நீங்கள் வீக்லிக்கு ரேஞ்ச் எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வரைக்கும் ரேஞ்ச் எடுக்கிறீங்கன்னா இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 8. அதுவே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களோட பிரேக் ஈவனை தாண்டாததுக்கு முன்னாடியே உங்களுக்கு லாஸ் வரும். ஏன்னா இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உள்ள டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல் பண்ண அந்த ப்ரீமியத்துடைய ஆடட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீக்லி ரேஞ்ச் எடுத்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் செல் பண்ணும்போது அது கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. ஏன்னா அடுத்ததான் நம்மளுக்கு பெரிய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் இன்னும் அதிகமாகும். அப்போ போய் செல் பண்ணோம்னா அகைன் திருப்பி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாகும்போது அதுக்குள்ளே ஆவரேஜ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் போடுறேன் ஃபஸ்ட்டில். இல்லைனா நீங்கள் பிகினர்ஸ் கைடில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், சேஃபஸ்ட் வீக்லி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் எடுத்தது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கான இந்த ரேஞ்செலாம் எடுத்த ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சு 25,100 அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும் நாளைக்கான ஷார்ட் ரேஞ்சும் ஒயிட் ரேஞ்சும். அப்போ 25,000 புட் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோஸ் வந்து 70 ரூபான்னா நம்மளுக்கு 24,930 ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அதுக்கு மேலே 25,100 ப்ளஸ் 133னா 25,233 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். இப்போ இந்த 130 ப்ளஸ் 70 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 பாயிண்ட். அப்போ 25,000 மைனஸ் 200 எடுத்தால் 24,800. சரிங்களா? 24,800ன்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அதே மாதிரி மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா 25,333, 25,333 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். இந்த லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்துக்குங்க. முக்கியமாக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம், நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருந்தவங்க இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்றுக்கு வந்து கால் செல்லர்ஸ் அதிகம், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டாங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஓரளவுக்கு சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட்ற மாதிரி தான் முடிச்சுக்கிறாங்க. 55,755
ஆல்மோஸ்ட் அந்த முடிச்சிருக்கக்கூடிய இடம். ஸோ 55,700 800 ஸ்டார்டில் பண்ணுறது பார்த்துருந்தோம். கீழே 600க்கு கீழே போகாமல் அகைன் திருப்பி மேலே வந்திருந்ததையும் பார்த்துக்கலாம். அப்போ ஓவரால் இந்த இடத்துல 56,000 அகைன் உள்ளே வர்றாங்க. 56,000 புட் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கணக்கில் எடுத்துக்கணும். 56,000க்கு உட்பட்டு வருவாங்களா, ஏன்னா மிட்டில் முடிச்சுட்டாங்க. 55,500க்கும் 55,500க்கும் அண்ட் 56,000க்கும் இடைப்பட்ட இடத்துல முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட் 55,750. அப்போ இந்த மிட் பாயிண்ட் அப்படின்றது இந்த 55,750ன்றது ரொம்ப குரூஷியலான லெவல் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு மேலே முடிச்சாங்கன்னா இவங்களும் பாசிட்டிவ் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட இம்ப்ளைடு வாலிடிட்டி ரெண்டு பேர்த்திட்டையுமே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேர்த்திட்டையுமே இம்ப்ளைடு வாலிடிட்டி கம்மி. அகெயின் இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமானால் மட்டும் நாளைக்கு ரேஞ்சுன்றது பெருசாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஐடிஎம் டு ஓடிஎம் ஒன் சைடு மார்க்கெட்டில் ஒரு முக பயணமாக போகக்கூடிய மார்க்கெட்டில் ஐடிஎம் டு ஓடிஎம் உடைய பர்சன்டேஜ் வச்சு பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் வைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் சரிங்களா மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒன் சைடாக போகிறது. ஒன் சைடாக மீன்ஸ் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து ஒரு முக பயணம் ஒன் சைடுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு 150 பாயிண்ட்ஸ்னால் கூட அது ஒரு நாளைக்கு உட்பட்ட மினிமம் ரேஞ்சு தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து வீக்லியாக நம்ம ரேஞ்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ மந்த்லியில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ ஒரு வீக்லியில் அவங்க ரேஞ்ச் எப்படி இருக்குது அண்ட் மந்த்லியில் எப்படி இருக்குது பார்க்கணும். இப்போ வீக்லியில் ஓரளவுக்கு அவங்க வந்து பாசிட்டிவில் தான் இருக்காங்க இல்லையா, வீக்லியில் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. மந்த்லி ஓப்பன் நம்மளுக்கு 24,734. ஸோ அவங்களுக்கும் மேலே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த கட்ட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். டைரெக்டாக நம்மளுக்கு 25,600 அப்படின்றது தான் அந்த இடத்துல ஹையாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வீக்லியாக எடுத்துக்கக்கூடிய ரேஞ்சுமே அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த வீக் வரக்கூடிய ஹை அண்ட் லோ, அதாவது 24,850 நாளைக்கு வைக்கக்கூடிய ஹையாக கூட இருக்கலாம். இன்றைக்கி வச்ச ஹை கூட நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படலாம். அப்போ இந்த ஹை அண்ட் லோ தான் நெக்ஸ்ட் வீக்குக்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். சரிங்களா, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்றைக்கி வைக்கக்கூடிய ஹை அண்ட் லோவும் சரி, இந்த நாளைக்கு ஒரு ஹை எக்ஸ்டெண்ட் ஆகுதுனாலும் சரி, அதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணும்போது அங்கே இம்ப்ளைடு வாலிடிட்டியோட பிரேக் அவுட் நடக்கணும். இம்ப்ளைடு வாலிடிட்டி இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிடிட்டி இருந்தால் அந்த பிரேக் அவுட்ன்றது ப்ரைஸோட மொமெண்டம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே எப்போவுமே நீங்கள் என்ன தான் எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்தாலும் அங்கே இம்ப்ளைடு வாலிடிட்டின்ற ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே மாட்டிக்கும், இல்லை மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்ன மார்க்கெட் வந்து பெருசாக மூவே ஆக மாட்டேங்குதுன்னு வெறுத்து போகிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி டபுள் கால் வரும்போது, ரெண்டு சைடு காலோ இல்லை ரெண்டு புட்டோ வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய ஷார்ட் எட்ஜோட பாட்டத்தையும் ஷார்ட் எட்ஜோட டாப்பையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரேஞ்சுக்கு அப்ளை பண்ணணும். ஷார்ட் எட்ஜோட பாட்டத்தில் இருக்கிற இந்த புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணியும் ஷார்ட் எட்ஜ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணியும் அவங்களோட ஆடட் ப்ரீமியம் எடுத்து நீங்கள் ரேஞ்சு செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு நேற்றுக்கு நம்ம சொன்ன விஷயத்தில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் கரெக்டாக ரன் ஆகிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்தா நான் இன்னும் என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்க முடியுன்றது எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம வந்து லைவில் பேசுகிறோம், எவ்ரி சண்டே வந்து லைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே ரைட், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டெய்லியும் நீங்கள் இன்சைட்ஸ் நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்கன்றதை சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் என்னென்னவோ அதை நான் செய்கிறதுக்கு முற்பட வேண்டியது இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சேனல் நேம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். இது ஏன் இந்த நேம் வச்சுருக்கோம்னா, மார்க்கெட் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுதுன்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக தேடும்போது நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம வெறும் ட்ரேடு இல்லை ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே ரீச் ஆகும், ஈஸியராக நம்மளால் ரீச் ஆக முடியும். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்மளை தேடி வர்றவங்களுக்கு தான் நம்ம சேனல் வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நேமில் வச்சுருக்கோம். சரிங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார்கிட்டே ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலிமா ஒரு விஷயங்களை கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த சேனல் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ட்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னாச்சும் நம்மளுடைய சேனல் வந்து ரீச் கம்மி, பட் பர்சன்டேஜ் வைஸில் வியூஸ் அதிகம்.
காரணம் மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது, நிறைய பேர் புரிஞ்சுருக்கீங்க. அதனால் இதை பேஸ் பண்ணி எல்லோரும் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.